ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு மேக்கப் வீடியோ தாங்க. ஒரு அட்வான்ஸ் லெவல் மேக்கப் வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மேக்கப் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். அதே மாதிரி மேக்கப்க்கு லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேக்கப் பண்ற எல்லாருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து ஹேர் செட் பண்ணிட்டு இருக்கேங்க நானு. நான் எப்பவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ஹேர் செட் பண்ணிடுவேன். ஏன்னா நீங்க எப்பவுமே ஹேர் செட்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்டே பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சடனா ஃபேஸ் மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஹேர் செட் பண்றீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குள்ள ஃபேஸ் டயர்டான மாதிரி ஆயிரும். அதனால ஹேர் வந்து நீங்க நல்லா அயன் பண்ணிட்டு க்ரிம் பண்ணிட்டு அதை செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்பவுமே ஹேரை வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா க்ரிம் பண்ணுங்க. நீங்க டைரக்டா க்ரிம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனீங்கன்னா ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் வெளியே தெரியும். நீங்க போடுற ஹேர் ஸ்டைல் வந்து ப்ராப்பரா இருக்காது. அது வந்து டைம் ஆக அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து ஒரு மாதிரி கலைஞ்ச மாதிரி ஆயிரும். நீங்க நல்லா அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ரிம் பண்ணி ஹேர் ஸ்டைல் போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஆனாலும் ஹேர் ஸ்டைல் வந்து கலையவே கலையாதுங்க. நல்லா சூப்பரா ஸ்டே ஆகி அப்படியே நிற்கும். கிரிம்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் போடுறீங்களோ அதை பொறுத்து க்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு பாதி ஹேரில் க்ரிம்ப் இருந்தால் போதும் நான் போடுற ஹேர் ஸ்டைலுக்கு. அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் க்ரிம் பண்ணுறேன். க்ரிம்பிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. க்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சீரம் போட்டு ஹேர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாமி கும்பிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரைமர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபேஸில் இருக்கிற ஹேர் இருந்துச்சு அப்படின்னா மேக்கப் வந்து நல்லா பிளெண்ட் ஆகாது. அதனால நான் வந்து ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். எப்பயுமே ட்ரை ஸ்கின்ல வந்து ஹேர் ரிமூவ் பண்ணாதீங்க. மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைசர் நல்லா பிளெண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்ல வந்து நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ட்ரையாக இருக்கிறதுனால ஸ்கின் கட் ஆகும். அவங்களுக்கும் வந்து நம்ம மேக்கப் பண்ணுறவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால நீங்கள் எப்போவுமே மேக்கப் பண்ணும்போது ஹேர் ரிமூவ் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைட்டாக பட்டாலும் ஸ்கின் கட் ஆயிரும். அவங்களுக்கு எரியிற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் இந்த வேலையெல்லாம் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். நானே இதை விட மெதுவாக தாங்க பண்ணுறேன். வீடியோவில் கொஞ்சம் வேகமாக தெரியுது. நான் வீடியோ கொஞ்சம் ஓட்டி விட்டு வச்சுருக்கனால பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஐக்கு வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ணிடுவேன். ஐ மேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் போட்டுக்கோங்க ப்ராப்பராக. நான் இப்போ வந்து ஐக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைமர் போட்டு நல்லா பிளெண்ட் ஆக்கிக்கோங்க. அந்த லைன் எல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பேஸ் வந்து ஒரு டார்க் கலர் போடுறேன். ஏன்னா நான் இந்த வாட்டி ஸ்மோக்கி மாதிரி ஒரு ஐ மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த பேஸை வந்து கொஞ்சம் டார்க் கலராக போடுறேன். கார்னர் வந்து எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் ஸ்மோக்கி ஐஸ்க்காக. ஃப்ரண்ட் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் பேஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சாரி வந்து ப்ளூ வித் சில்வர் கலரு. அதனால நான் ப்ளூ கலர் தான் இந்த கார்னரில் போடுறேன். ஆனால் எப்போவுமே ப்ளூ கலரை வந்து ஸ்டார்டிங்கில் அப்படியே போட்டுறாதீங்க. லைட் ப்ளூ மாதிரி தெரியும். அந்த பேஸில் கொஞ்சம் டார்க் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது மேலே ப்ளூ போடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து சில்வர் கலர் ஐஷேடோ தான் போட்டுட்ருக்கேன். சில்வர் கலரை வந்து நான் ஃப்ரண்ட்டில் போட்டு நல்லா ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சாரி எக்ஸாக்டாக இதே கலர் தாங்க. அதனால தான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் நல்லா நம்ம ஒயிட் கலர் போட்டுட்டு இந்த கார்னர் வந்து அந்த ப்ளூ கலரில் இந்த கார்னரை செட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே ஐ மேக்கப் நல்லா மேட்ச் ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நான் சென்டரில் நல்லா ஒயிட் கலரில் ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிவிட்டு இந்த கார்னரையுமே
நான் வந்து இந்த ப்ளூ கலரில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் ப்ளூ அவ்வளோவா தெரியல, இப்போ நல்லா தெரியும் பாருங்கள். அந்த இடத்துல நல்லா டச் பண்ணி பிளெண்ட் ஆக்கி வச்சுக்கோங்க இந்த ப்ளூ கலரை. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நான் போடுற சாரிக்கு வந்து அந்த பொண்ணுக்கு போட போகிறேன் இல்லைங்களா, அந்த சாரிக்கு வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும் இந்த ஐ மேக்கப்பு. ஐ மேக்கப் முடிச்சிட்டேன் 2 கண்ணுக்குமே. அதுக்கப்புறம் ப்ரைமர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைமர் போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் ஆக்கிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு லாஸ்ட்டில் ஒரு 2 நல்ல டிப்ஸ் வச்சுருக்கேன். இந்த மேக்கப் சம்மந்தமாக 2 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸு மேக்கப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த 2 டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் எல்லா மேக்கப்லேயும் அதை யூஸ் பண்ணலாம். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் மேக்கப் பண்ணும்போது மேக்கப் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ப்ரைமர் போட்டுட்டேங்க பாருங்கள். அந்த ஐ மேக்கப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிளிட்டர் ஏதாவது அந்த இடத்துல கொட்டி இருக்கும் ஃபேஸ்லலாம், அதெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக எடுத்துருங்க க்ளீன் பண்ணி. அதுக்கப்புறம் இதுவும் ப்ரைமர் தான். இந்த ப்ரைமர் வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங் ப்ரைமரு, நல்ல ஷைனிங்காக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து சில்வர் பேஸ் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைமர் பிளெண்ட் ஆகும் போதே உங்களுக்கு ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். பார்த்தீங்களா பிளெண்ட் ஆகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த ப்ரைமரு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேக்கப் பண்ணும்போது மேக்கப் டைம் ஆக அவ்வளோ அழகாக செட் ஆகி உங்களுக்கு நல்லா ஸ்கின்குள்ளே பிளெண்ட் ஆகி ஒரு ஷைனிங் லுக் சூப்பராக வரும். உங்களுக்கு ஏதாவது மேக்கப்போட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும், உங்களுக்கு நான் என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அதை பற்றின ஏதாவது நாலேஜ் வேணும், டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மேக்கப் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கின்னுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரைமர் போட்டதுக்கப்புறமே ஸ்கின் நல்ல ஒரு மாதிரி ஷைனிங்காக க்ளோவாக தெரியுது. இப்போ வந்து கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு கொஞ்சம் அண்டர் ஐஸ் பேச்சஸ் எல்லாம் இருக்குது, அதனால நான் கன்சீலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கன்சீலர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பிளெண்டிங் தாங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப பொறுமையாக பண்ணணும், ஆனால் நீங்கள் நல்லா பிளெண்ட் ஆக்கணும் பிளெண்டர் வச்சு. இப்போயுமே நான் பொறுமையாக தாங்க பண்ணுறேன், ஆனால் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஃபுல்லாக காமிக்க முடியாது இல்லையா, நான் பொறுமையாக காமிச்சேன்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த மேக்கப் முடியறதுக்கு. நான் அவ்வளோ நேரம் வீடியோ போட முடியாது இல்லைங்களா, அதனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது புரியல அப்படின்னா திரும்ப கூட இந்த வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேக்கப் பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக கன்சீலர் பாருங்கள் போட்டிருக்கேன், போட்டு பிளெண்ட் ஆக்குறேன். பிளெண்டிங் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா பண்ணிக்கோங்க, ஆனால் கண்ணுக்கிட்டலாம் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். பிளெண்டர் வந்து பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எங்கேயுமே அந்த கேக்கினஸோ திட்டாவோ தெரியவே கூடாது. கன்சீலர் போட்டுட்டு நீங்கள் பிளெண்ட் ஆக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும், ஸ்கின்ல ஸ்பேச்சஸ் எல்லாம் தெரியாத மாதிரி. நான் பிளெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள் நல்லா. கண்ணுக்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக கன்சீலரை போட்டு நீட்டாக பிளெண்ட் ஆக்கியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். இதை ஃபுல்லாக பிளெண்ட் ஆக்குனதுக்கப்புறமா நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன் ஸ்கின்னுக்கு. பார்த்தீங்களா, ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணி நல்லா நீட்டாக பிளெண்ட் ஆக்கிடுவேன். பிளெண்ட் பண்ணுறதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் ஆக்கிக்கோங்க, போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா நீட்டாக பிளெண்ட் ஆக்கிக்கோங்க. நான் பொறுமையாக தான் பண்ணுறேன், ஆனால் வீடியோவில் பார்க்க கொஞ்சம் வேகமாக பண்ணுற மாதிரி இருக்குது. இவ்வளோ வேகமாக பண்ணாதீங்க, கஸ்டமருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும். அவங்க ஏற்கனவே மேக்கப் போட்டு டயர்டாக இருப்பாங்க. மேக்கப் மேரேஜ் டைம்லலாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அப்போ நம்ம ஏதாவது வேகமாக பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதனால் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளெண்ட் ஆக்கும் போதுமே ரொம்ப பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். நான் ஃபவுண்டேஷன் போட்டு நீட்டாக பிளெண்ட் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்குக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுறேன். கண்டிப்பாக நெக்கை வந்து நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபேஸோட கலரை கொண்டு வந்துடுங்க நெக்குக்கும். நிறைய பேர் நெக்கை வந்து பார்க்கவே மாட்டாங்க, ஃபேஸ்க்கு மட்டும் மேக்கப் பண்ணிவிட்டு நெக்குக்கு சும்மா ஏதாவது ஒரு பவுடரை கடைசியாக போட்டு விட்டுருவாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. எப்பயுமே ஃபேஸை நீங்கள் எவ்வளோ பிரைட் ஆக்குறீங்களோ அதே அளவுக்கு
நெக்லையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் அதை நல்லா பிரைட் ஆக்கிடணும். அப்போ தான் லாங் வியூவுக்கு அந்த பொண்ணு ஸ்டேஜில் இருக்கும்போது தூரமாக இருக்கும்போது பார்க்குறக்கு ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க ஈவனாக தெரிவாங்க. இல்லைன்னா ஃபேஸ்க்கு மட்டும் ஏதோ மேக்கப் ஒட்டி வச்ச மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால நெக்கை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தான் கான்ட்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கான்ட்ரோல் பண்ணி நல்லா பிளெண்ட் ஆக்கி விட்டுறணும். ஃபேஸ் கட் பண்ணிவிட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும் கான்ட்ரோல் பண்ணி நீங்கள் மேக்கப் பண்ணும்போது. நார்மல் மேக்கப்புக்கும் இந்த மேக்கப்புக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு அவ்வளோ ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைசியில் நான் ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வீடியோ கடைசியில், நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பிளெண்ட் ஆக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு தெரியும். நான் பிளெண்ட் ஆக்குனதுக்கப்புறம் அந்த சைடு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். இன்னைக்கு மேக்கப் லாஸ்ட் கிளாஸு. ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்கப் காமிக்கும் போது உங்களுக்கும் அதை அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். மேக்கப் கிளாஸவே அப்படியே ஷூட்டாக மாற்றி அதையே தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்களா பிளெண்ட் ஆனோடனே எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஸ்கின் இந்த மாதிரி நீட்டாக பிளெண்ட் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி நோஸ் சைடில் நல்லா ஷார்ப் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்துக்கோங்க ஃபவுண்டேஷன் எங்கெங்கே ஸ்பேச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நீட்டாக ஒரு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கன்சீலருக்கு யூஸ் பண்ண பிளெண்டரே வந்து ஃபவுண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணாதீங்க, வேறு பிளெண்டர் வச்சுக்கோங்க. பிளெண்டர்லாம் ரொம்ப ஒவ்வொரு மேக்கப் முடிச்சோடனே க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் முன்னாடி வேறு கலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இப்போ யூஸ் பண்ணும்போது அந்த கலரில் ஸ்மட்ச் ஆகி மேக்கப்பே வேஸ்ட் ஆயிரும். க்ளீனிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா மேக்கப்பில், அதனால் ப்ரஷ்ஷு பிளெண்டர் எல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பாருங்கள், இப்போ காம்பேக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் லூஸ் பவுடர் காம்பேக்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த கேப்புமே இல்லாமல் நீட்டாக போட்டுக்கோங்க காம்பேக்ட்டு. நான் காம்பேக்ட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து ப்ளஷ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த கார்னரில் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அந்த நோஸ் பக்கத்தில் யூஸ் பண்ணாதீங்க, அந்த கார்னரே பண்ணுங்கள், அதுவே நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளஷ் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை. கஸ்டமர் யாரும் எங்கிட்ட வரவங்க அதை கேட்குறதில்ல, லைக் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் இந்த கார்னர்லேயே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒயிட் கலர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து இந்த சைடில் போட்டுக்கோங்க. சில்வர் கலர் இது. நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சில்வர் பேஸ் சாரீ தான் போடுறேன்னு சொல்லிட்டு, அதனால் எல்லாமே நான் சில்வர் கலரில் தான் ஹைலைட்டர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங்கில் தெரியும் பாருங்கள், நோஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணியாச்சு. இப்போ ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐலாஷஸ் போட்டு அந்த க்ளூவை தான் கொஞ்சம் மேலே போடுறேங்க. நீங்கள் டைரெக்டாக ஐலாஷஸில் க்ளூ போட்டாலும் ஒரு வாட்டி மேலெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க அந்த க்ளூ வச்சு. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்கப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஐலாஷஸ் எதுவும் லூஸ் ஆகிலாம் விழுந்துடக்கூடாது. அவங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும் கஸ்டமருக்கு. அதனால் ஐலாஷஸை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐப்ரோஸும் அதே மாதிரி தான், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போடாதீங்க. ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் அவங்க நேச்சுரலாக அவங்க ஹேர் என்ன கலரோ அது மாதிரி கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். போட்டு ரொம்ப நிறையா போட வேணாம், நீங்கள் அளவாக போட்டு நேச்சுரலாக ஐப்ரோஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியலாக போடும்போது எல்லோரும் அவ்வளோவா அதை லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஐலைனர் யூஸ் பண்ணுறேங்க. ஐலைனர் வந்து அந்த கார்னரில் திக்காக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கார்னரில் ஏன் திக்காக போடுறேன்னா, இந்த பொண்ணு கண் வந்து ஏற்கனவே ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைனு சின்னதாக போடுறோம் அப்படின்னா அவங்க ஐ வந்து இன்னுமே நல்லா பெருசாக வியூ ஆகும். தெரியும் இல்லைங்களா, மேக்கப்பில் வந்து நம்ம சின்ன கண்ணை பெருசாக காமிக்கவும் முடியும், பெரிய கண்ணை சின்னதாகவும் காமிக்க முடியும். நான் இந்த பொண்ணோட கண்ணை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி பெருசாக காமிக்கல, அதனால் கார்னரில் திக்காக்குறேன். அப்படி ஆக்குனா ஃபினிஷிங்கில் பாருங்கள் உங்களுக்கு கண் அவ்வளோ பெருசாக தெரியாது, நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. ஸ்கெட்ச் லைனர் வச்சு இந்த கார்னர்லாம் லைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ பவுடர் வச்சு அந்த ஐயோட கீழே அந்த இடத்துல அந்த ஐப்ரோ பவுடரை வச்சு ஒரு லைன் போட்டு அப்புறமா காஜல் போட்டேன். காஜல் வந்து ஸ்மட்ச் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா. அப்புறம் லிப்ஸ்டிக் பாருங்கள், லிப்ஸ்டிக் வந்து ஒரு பிங்க்கும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன், டபுள் ஷேடு தான். எப்பயுமே டபுள் ஷேடு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
லிப்ஸ்டிக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் போயிட்டேங்க. ஹேர் ஸ்டைல் பாருங்கள், காமனாக ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு சைடு பஃப் வச்சு தான் நான் ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க பார்லரில். அதனால் வீடியோ எடுக்கிறப்ப நான் அவங்கள அட்டன் பண்ண போயிடுச்சு. இப்போ தான் வந்துச்சு, கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஆனால் ஹேர் ஸ்டைல் வந்து நான் ரொம்ப பெரிய ஹேர் ஸ்டைலோ நீங்கள் கஷ்டமாக இருக்க மாதிரி ஹேர் ஸ்டைல் போடல. ரொம்ப சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தாங்க. சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பெரிய லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா சூட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். பாருங்க, சைடு மட்டும் பஃப் வச்சுட்டு இந்த பெரிய பெரிய லைனாக எடுத்திருக்கேன். பெரிய லைனே ஓகேவா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் பெரிய லைன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு லைன் ரொம்ப அழகாக தெரியுது பார்த்தீங்களா சைடில். இதே மாதிரி 2 சைடும் எடுத்துட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன் பின்னாடி பக்கம் பாருங்கள். அதுக்கப்புறம் சுட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஹேர் ஸ்டைல் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சோடனேயுமே நெத்திச்சுட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நெத்திச்சுட்டி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பின்னெல்லாம் லூஸ் ஆகும், அந்த இடத்துல முடியெல்லாம் கலையும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே நெத்திச்சுட்டி வச்சிட்டிங்கன்னா. இப்போ ஜடை பின்னிட்டுருக்கேன். ஜடை வந்து நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க. ஜடை டைட்டாக பின்னிங்கன்னா தான் டாலர்லாம் நம்ம வச்சு ஃபிட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லூஸாக பின்னிங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா டைட்டாக பின்னிட்டு குஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜடை வலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் என்னால் வீடியோவில் போட முடியல, அதனால் நான் அப்படியே ஃப்ளவர் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இப்போ குஞ்சம் வச்சு ஜடை வலையெல்லாம் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இப்போ ஃப்ளவரை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே ஃப்ளவர் வந்து நீங்கள் வச்சுட்டு யூபின் மட்டும் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃப்ளவரை. ஒவ்வொரு ஃப்ளவரையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கஸ்டமருக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஆனாலும் கீழே லூஸ் ஆகி கழண்டு வராமல் இருக்கும். பாருங்கள், நான் அடியில் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளவரையுமே ஸ்டிச் பண்ணியிருப்பேன். வீடியோவில் என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியலைங்க, டைம் கம்மியாக இருக்குது. அதனால் ஃப்ளவர்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சாரீ போடுறேன் பாருங்கள். சாரீ வந்து இதை நான் தான் செலக்ட் பண்ணேன். இது ரொம்ப கிராண்டான சாரீ இல்லைங்க, ஷூட்டுக்காக எடுத்தது. இந்த கலரும் நான் தான் செலக்ட் பண்ணேன். சரி, இந்த கலர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஏன்னா இது ஒரு கொஞ்சம் நார்மல் சாரீ தான், அதனால இதில் ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப நிறையா வரல, ஒரு 10 or 12 தான் வந்திருக்கும். ஆனால் அதுலேயே சாரீ பாருங்கள் ட்ராப்பிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு சாரீ ட்ராப்பிங்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி மாட்டெல்லாம் வந்து இந்த யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க அந்த கார்னரில். அதில் போட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். பாருங்கள், மேக்கப் முடிஞ்சுது, ஜுவல்லெல்லாம் போட்டாச்சு. எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஐ மேக்கப்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஐ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் இந்த கார்னர் டார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் ஃபோட்டோவில். பேங்கிள்ஸு, ஜுவல்லு எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்க மாதிரி தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் இவங்களுக்கு. மேக்கப் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருந்ததுங்க ஃபினிஷிங்கில். நான் இது வந்து மொபைலில் தான் வீடியோ எடுத்திருக்கேன். மொபைல் கிளிப்பிங்கே பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக வந்துருந்துச்சு. எந்த ஸ்பேச்சினஸும் இல்லை, எங்கேயுமே வந்து கேக்கியாக தெரியவே இல்லை. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ஃபினிஷிங்கு. உங்களுக்கு பாருங்கள் ஃபோட்டோலேயே தெரியும். ஃப்ளார்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அழகாக செட்டாக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்கின் எந்த அளவுக்கு நம்ம பிரைட் ஆக்கியிருக்கோம், எவ்வளோ ஷைன் ஆக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. லிப்ஸ்டிக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான். நிறைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் நான் ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னென்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது அதில் ப்ரைமர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைமர் மிக்ஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி பிளெண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேப் விட்டுருங்க. நல்லா பிளெண்ட் ஆக்கிட்டு ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் லூஸ் பவுடரோ காம்பேக்டோ யூஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த ஸ்பேட்சினஸோ அந்த கேக்கியாக தெரியறது எதுவுமே இருக்காது. மேக்கப் ரொம்ப ஷைனிங்காக நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி இதை விட நல்ல நல்ல வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்கின் கேரு, ஹேர் கேரு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக என்னோட சேனலில் வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. வணக்கம்.